அமைப்பினர் நடத்திய பேரணியின் போது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இன்று பிற்பகலில் தொடங்கிய பேரணிக்கு அனுமதி வழங்க மறுத்த காவல்துறையினர் பங்கேற்க வந்தவர்களை தடியடி நடத்தி விரட்டியடித்துள்ளனர். என்ன உங்களை வீடியோ எடுத்து காமிக்கிறேன். நல்லா அடிக்கிறாங்க. காவல்துறை இல்ல காவல்துறை இவர் தானே சும்மா வந்தவங்களை போட்டு அடிச்சு நிக்கிற தலைவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எங்களையும் பதிவு பண்ணுங்க. காவல்துறையினரின் தடியடிக்கு காரணம் என்ன? செய்தியாளர் முருகேசனிடம் கேட்போம். வணக்கம் முருகேசன். சொல்லுங்க, பேரணி போன இடத்தில் என்ன நடந்தது? ஏன் அந்த அமைப்பினரை இந்த தாக்குதாக்கி இருக்கிறார்கள் காவல்துறை? என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுங்க. அதாவது ராமநாதபுரத்தில் பாப்புலர் ஆஃப் இந்தியா அமைப்பு சார்பில் பாப்புலர் ஆஃப் ஃப்ரெண்ட் தின யூனிட்டி மார்ச் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. இதுல குமரையா கோவிலில் இருந்து பேரணியாக சென்று சின்னக்கடை வீதியில் அமைக்கப்பட்டிருந்த அந்த பொதுக்கூட்ட மேடையில் பேசுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கு. பிற்பகல் இந்த பேரணி தொடங்குவதற்காக பாப்புலர் ஆஃப் யூனிட் மார்ச் பேரணி செல்ல முயன்ற போது ஆனால் அதுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த மறுப்பு காரணமாக அவங்களுக்கு காவல்துறைக்கும் மற்றும் அந்த பேரணியில் கலந்து கொண்டவர்களுக்கிடையே தள்ளுமுடி ஏற்பட்டு பின்னர் அது தடியடியாக மாறக்கூடிய சூழ்நிலை பார்த்தோம்னா கூட்டம் அதிகாரிகள் காணப்பட்டதால் காவல்துறையினர் கூட்டத்தை கலைக்க திடீரென கண்ணீர் போய் கொண்டு வீச ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து பல முறை கண்ணீர் கொண்டு வீசுவதை தொடர்ந்தும் பொதுமக்களை விரட்டி அடித்த காவல்துறையின் காரணமாக அந்த இடத்துல ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுச்சு. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்த கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்துச்சு. இதே போன்று அந்த வழியாக செல்லக்கூடிய ராமேஸ்வரம் செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் மற்றும் வாகன சுற்றுலா பயணிகளோட வாகனங்கள் அனைத்துமே பல்வேறு பகுதியில் நிறுத்தப்பட்டு அந்த போக்குவரத்து மாற்றப்பட்டது. சுமார் 1 மணி நேரமாக இந்த பிரச்சனை தொடர்ந்து தொடர்ந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலையை காணப்படுச்சு. இந்த பேரணிக்காக கலந்து கொள்ள வந்திருந்தவர்கள் ஏராளமான பேருக்கு படுகாயம் அடைஞ்சாங்க. இதே போன்ற ஒரு போட்டோகிராஃபரும் மற்றும் ஒரு கேமராக்கள் உடைக்கப்பட்டிருந்துச்சு. மேலும் காவல்துறையிலும் இந்த காரணமாக தொடர்ந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய செயலா இருக்கு. இதன் கூட பார்த்தோம்னா பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்த சூழ்நிலையில் இந்த பிரச்சனையின் காரணமாக பொதுக்கூட்டம் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமாக ஒரு பரபரப்பான சூழ்நிலையை தற்போது காணப்படுது. காவல்துறையினர் அனுமதி கொடுக்கப்பட்டு பின்னர் திடீரென காவல்துறையினர் அனுமதி மறுக்கப்பட்டு இந்த தடியடியை நடந்ததாக அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் ஏற்கனவே பொதுவாக இந்த மாதிரி பேரணிக்கு பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி வழங்காமல் அவர்களால் செய்ய முடியாது. அனுமதி காவல்துறை வழங்கி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் திடீரென்று ஏன் அதனை ரத்து செய்யணும்? அதற்கான பின்னணி காரணங்கள் இருக்கு, என்ன இருக்கு? காவல்துறை ஏன் ரத்து செய்தது? அதை மீறி இவர்கள் செய்தார்களா, இல்ல இவர்கள் பேரணி அனுமதி வழங்கப்பட்ட பிறகு இவர்கள் பேரணி வந்த பிறகுதான் ரத்து செய்வதாக காவல்துறை அறிவித்து இப்படி ஒரு தடியடியை நடத்தியதா? தொடர்ந்து பார்த்தோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டில் இருந்து இந்த ஆண்டு வரைக்கும் பார்த்தோம்னா தொடர்ந்து இந்த பேரணி பொதுக்கூட்டம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தொடர்ந்து காவல்துறையினர் தடை விதிக்கிட்டே இருக்காங்க. இதில் பல்வேறு உரிமைகளை போராடக்கூடியவர்களுக்கு போராட்டம் நடத்துவதற்கும் அதுக்குள்ளேயே இடங்களை தேர்வு செய்வதற்கு கூட காவல்துறை அனுமதி மறுக்கப்படுது. இவர்கள் ஒரு குறிப்பிட்ட அதாவது காவல்துறையினரால் குறிப்பிட்டப்பட இடங்கள்ல மட்டுமே இவங்க போராட்டம் நடத்த வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்று மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சிகளுக்கே இது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையின் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை ஏற்படுது. அதே போல அவங்க பேரணியா செல்வதற்கு ஏற்கனவே அனுமதி வாங்கியிருந்தாங்க. ஆனா இந்த யூனிட்டி ஆஃப் மார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரணியாக செல்வதற்கு திடீரென காவல்துறை தடை வச்சிருக்காங்க. இது இந்த பேருந்து வாத்தியத்தை அடிச்சுட்டு போனதுனால இது ஏற்கனவே இது போன்ற நிகழ்ச்சியில் தடை செய்யப்பட்டதன் காரணமாக தற்போது தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா ஏற்கனவே தடை செய்யப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தோம்னா அப்ப 144 தடை உத்தரவு இருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை மூலமா தெரிவிக்கப்பட்டுச்சு. ஆனா தற்போது 144 தடை உத்தரவு எந்த விதமான இது இல்லாத சூழ்நிலையில்
இந்த பேரணிக்காக தமிழகத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான பெண்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான வந்திருந்தாங்க. ஆனா அவங்களை முறைப்படுத்தி அவங்களை வரிசைப்படுத்தி போதிய அளவுக்கு காவல்துறையினர் வைத்து இந்த பேரணியும் இந்த பொதுக்கூட்டத்தையும் விரிவாக நடத்தியிருக்கலாம். ஆனால் வந்து இங்க பார்த்தோம்னா காவல்துறையினர் வந்து குறைந்த அளவுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்காக முறைப்படுத்தி அந்த பொதுமக்களை சென்று சொல்லக்கூடிய அந்த வழித்தடங்களை அழைத்து செல்ல முடியாத சூழ்நிலை காரணமாக ஒரு பக்கம் இருந்துச்சு. ஒற்றையருக்கும் போதிய காவல்துறை இல்லாத காரணமாக இந்த பிரச்சனைக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு உருவாச்சு. ஆனா வந்து பேரணியா சென்ற போது திடீரென தடுத்த காவல்துறையினர் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து வந்து தனி அடி நடத்தப்பட்டதை தொடர்ந்து வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை காரணமாக பதட்டத்தை தணிக்கவும் கூட்டத்தை விரட்டி அடிக்கும் காரணமாக வந்து தொடர்ந்து தண்ணீர் போய் கொண்டு வீசப்பட்டுச்சு. இதனால் ஒரு பரபரப்பான ஒரு பதட்டமான சூழ்நிலையை தற்போது இதுவரைக்கும் காணப்பட்டு வருது. அண்மை தகவல்களுக்கு நன்றி. இலங்கையிடமிருந்து லாஸ்ட் வரைக்கும் நகல